மந்திரியாரே, நான் மகாமண்டல சபைக்கு அழைப்பு விடுத்ததாக அறிவித்து விடுங்கள். ஆயினும் அச்சந்திப்பிற்கு முன்பு மகா சபைக்கான நோக்கம், பின்னணி, அதை சார்ந்த கருத்துக்களை விவாதிக்க சப்த ரிஷிகளையும் தேவராஜனான இந்திரன் மற்றும் சந்திர தேவனையும் ஆலோசனை நிகழ்த்துவதற்காக நான் சந்திக்க விரும்புவதாக தெரிவியுங்கள். எப்படி எதிர்பார்த்த வாய்ப்பு அமைந்தது. இன்று அந்த ரிஷபன் நந்தியும் இடையூறாக இல்லை, தடையில்லை. இன்று நமது மகாதேவருடன் நம் எண்ணத்தை எவ்வித தடங்களும் இல்லாமல் வெளிப்படையாக சங்கோஜமின்றி விவாதிக்க முடியும். சம்போஜனமா? எந்த போஜனம்? ஐயோ மூர்கனே, போஜனத்திலேயே புத்தி இருந்தால் எப்படி? மின்றி சங்கோஜமின்றி என்றால் தயக்கம் இல்லாமல், புரிகிறதா? அதை தான் நானும் சொன்னேன். சம்போஜனமின்றி நிம்மதியாய் உரையாட முடியும். ஆகட்டும். மகாதேவா, 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 பணிகிறோம் மகாதேவா. சமீப காலமாக நமது நந்தியின் மனம் அன்றாட பணியில் லயிப்பதே இல்லை. பாருங்கள், இவற்றை இப்படியே வாரி இறைத்திருக்கிறார். எங்கிருந்தோ எடுத்து வந்து அதை சற்றும் ஒழுங்குமுறையின்றி இப்படியா வாரி இறைத்து வைப்பான்? இந்த தாமரைகளால் நமது குளமே அசுத்தமடைந்து விட்டது. நீ மிக சரியாக கூறினாய். இந்த தாமரைகளால் நம் கைலாயத்தின் அழகே குலைந்து விட்டது. நந்தி என் மீது அளவற்ற அன்பு கொண்டவன். அப்படியெனில் நாங்கள் தம் மீது அன்பு கொள்ளாதவர்களா? மகாதேவா, எங்களுக்கு தம் மீது அன்பே கிடையாதா? நீங்களும் அன்பு கொண்டவர்களே. அக்காரணத்தால் தான் நானும் பரிவு கொண்டுள்ளேன். தங்கள் அனைவர் மீதும் நான் சமமான பிரியம் பாராட்டுபவனாவேன். தம்மை விட நந்தி அதிக பிரியமானவன் அல்ல. அப்படியெனில் எங்களுடன் பயணத்தில் நேரத்தை போக்க வருவீர்களா? அங்கு உற்சாகமாக நாம் காலத்தை கடத்த முடியும். அகோரியர்களுடன் மற்றும் கபாலியர்களுடன். கண்டிப்பாக உடன் வருகிறேன். மிக விரைவில், என்றேனும் ஒரு நாள். இருவருக்கும் இங்கென்ன வேலை? குழப்பத்தை உருவாக்குவது இவர்கள் பணியாகும். தங்களை சம்சார வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பதற்கு இயன்றதை செய்வதே இவர்களது உத்தேசம். இதில் இவர்கள் இருவரது தவறு ஏதுமில்லை. துன்ப அலைகள் பொங்கும் வாழ்வினின்று நீங்கி மாயங்கள் சூழ்ந்த உலகத்தை துறந்து அகன்று வந்தவன் நான். இந்த வாழ்வே எனக்கு நித்தியம்.